மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க தமிழகத்தின் துணை முதலமைச்சர் இளந்தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழகத்தில் இருக்கிற எல்லா துறைகளும் தலை சிறந்த துறையாக வெளிப்படைத்தன்மை நிறைந்த நிர்வாகத்துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் உயர்கல்வித்துறையினுடைய அனைத்து செயல்பாடுகளும் ஒளிவு மறைவற்ற நேர்மையான முறையான தகுதியுடையவர்களுக்கு தகுதியான நன்மை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கல்லூரி கல்வி இயக்ககத்தினுடைய கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர் பணி சாராத அலுவலர்கள், தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தினுடைய பணி சாராத அலுவலர்களுடைய பொது கலந்தாய்வு, பணிமாற்ற கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் பெறப்பட்டு அது தீர்வு காணப்பட்டு நேற்றைய தினமும் இன்றைய தினமும் அதற்கான பணி ஆணையை வழங்குகிற நேரில் கலந்து அதை வழங்க வேண்டிய நிகழ்ச்சியை இன்றைக்கு நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஒளிமறைவற்ற நேர்மையான முறையான நிர்வாகம் என்பது அரசு நிர்வாகத்தில் ஒரு அதிசயம் என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் எளியவனாகிய நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு 2 முறை பொது கலந்தாய்வு கலந்து கொண்டு 2 முறையும் பயனாளிகளுக்கு நேரடியாக அந்த பணி ஆணையை வழங்கியிருக்கிறேன். நாங்கள் ஆற்றுகிற பணிகளிலே மன தூய்மையும் மன தெளிவும் அடைகிற ஒரு பணியாக இந்த பொது கலந்தாய்வில் கலந்து கொண்டவர்களுக்கு அந்த ஆணை வழங்குவதில் ஏற்படுகிற மகிழ்ச்சி. 7 ஆண்டு காலம் காத்திருந்தேன், கிடைக்கவில்லை என்ற இயக்கத்தோடு வருகிற அந்த ஆசிரியர்களுக்கு, அமைச்சு பணியாளர்களுக்கு எங்கள் கரங்களால் கொடுக்கும் பொழுது அடைகிற மகிழ்ச்சி, அந்த பெருமை முதலமைச்சர் எங்களுக்கு வடிவகுத்து தந்த நேர்மைக்கு கிடைத்த பாராட்டாக, புன்னகையாக, வாழ்த்தாக நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் சார்பில் கிட்டத்தட்ட 129 பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் பணியாணை வழங்கப்படு இந்த இடத்தில் இன்றைக்கு 10 நபர்களுக்கு ஆன்லைன் மூலம் பணிமாறுதல் ஆணையை வழங்குவதற்கான செயல்பாட்டை துவக்கி வைத்து நேரிலும் 10 ஆசிரியர்கள், ஆசிரியர் பணி சாராதவர்களுக்கு வழங்கியிருக்கிறேன். அதோடு நேற்றைய தினம் கல்லூரி கல்வி இயக்ககத்தின் சார்பில் ஆசிரியர் பணி சார்ந்தவர்கள் 164 பேராசிரியர்கள், 91 ஆசிரியர் பணி சாராதவர்கள் என்று 255 பேருக்கு நேற்றைய தினம் மாலை 4 மணி அளவில் கல்லூரி கல்வி இயக்ககத்தின் அலுவலகத்தில் அதனுடைய ஆணையர் மரியாதைக்குரிய சகோதரி சுந்தரவல்லி ஐஏஎஸ் அவர்களும், நம்முடைய உயர்கல்வித்துறை செயலர் மரியாதைக்குரிய சங்கர் சார் ஐஏஎஸ் அவர்களும் கலந்து கொண்டு நேரில் வழங்கினோம். இந்த 2 நிகழ்ச்சியிலும் நாங்கள் பணிமாறுதலுக்கு பணியாணை வழங்குகிற செல்லுகிற நேரத்தில் முதலமைச்சர் தந்த பெரிய அதிர்ச்சி நன்கொடை என்னவென்றால், ஆய்வகங்களுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஆங்காங்கு போகிற பொழுது கல்லூரிகளில், பாலிடெக்னிக்களில், பொறியியல் கல்லூரிகளில் ஆய்வகத்துக்குரிய உபகரணங்கள், அதற்குரிய மூலப்பொருட்கள் இல்லாத நிலை இருக்கிறது. ஆய்வுக்குரிய மாணவனுக்கு மூலப்பொருளும் ஆய்வுப் பொருளுக்குரிய கருவிகளும் இல்லை என்றால் அவன் கல்வி நிலை என்னவாகும் என எண்ணிய தாயுள்ளம் படைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இதே இடத்தில் 5 கல்லூரி முதல்வர்களை வரவழைத்து சுமார் 62,11,000 ரூபாய்க்கு பொறுமானமுடைய காசோலையை வழங்கியிருக்கிறோம். இது இங்கு மட்டும் 5 கல்லூரிகள். மாநில அளவில் பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 9,45,81,81 தொழில்நுட்ப கல்வி இயக்கக கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பது பல ஆண்டுகள் கோரிக்கையேற்று கடந்த இந்த ஆய்வகங்களுக்கு மீண்டும் புத்துணர்ச்சி தந்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சரை சாரும். நேற்றைய தினம் கல்லூரி கல்வி இயக்ககத்தில் நடந்தபோது கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஆய்வகங்களுக்கு உபகரணங்கள் மற்றும் ஆய்வுக்குரிய மூலப்பொருட்கள் வாங்குவதற்கு வசதியாக நேற்றைய தினம் 9 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பீடான 5 கல்லூரிகளுக்கான காசோலையை வழங்கினோம். அதேபோல் 112 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு 19,18 லட்சம் ரூபாய் பொறுமானமுள்ள காசோலைகள் நாடு முழுவதும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆய்வகத்தில் ஒரு மறுமலர்ச்சி, பல ஆண்டுகள் பணி கிடைக்காத என்று ஏங்கியிருந்தவர்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி, இவ்வளவு பெருமிதத்தோடு நடக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உயர்கல்வியினுடைய செயல்பாட்டை இன்னும் துரிதப்படுத்தி முதல்வருக்கும் தமிழகத்திற்கும் நற்பெயர் எட்டக்கூடிய வகையில் உயர்கல்வித்துறையை உயர்ந்த இடத்தில் செல்வதற்கு எங்கள் அதிகாரிகள் முன்னிலையில் புதியதாக பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய அருமை சகோதரர் விசாகன் சாருடைய முன்னிலையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். விழா ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.